பாண்டியன் ஸ்டோர்ஸில் எல்லாருமே மெயின் கேரக்டர்னாலும் கோமதியும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அவங்க இல்லைன்னா அந்த சீரியலே நல்லா இருக்காதுங்க. அவ்வளவு அழகான நடிப்பு, எல்லா ஃபீலிங்கையும் எந்த இடத்துல எப்படி காட்டணுமோ அப்படி காட்டுவாங்க. கொஞ்சம் காமெடி கலந்து, அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு அழகே அழகு சீரியலில் அழகு மலருக்கும் அழகுமதிக்கும் அவங்க வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு அவங்க மாமியார்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே சரவணன் வாழ்க்கை அகல பாதாளத்தில் கிடக்கு. சரவணனையும் மயிலையும் சேர்த்து வைக்கிறதே பெரும்பாடு. இதில் இந்த குடும்பத்தை வேற சேர்த்து வைக்கணுமா? அங்கேயும் போய் காமெடிக்கு குறைவில்லாமல் அவங்க மாமியார்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க. அவங்க மருமகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க, கலகலப்பாக பட்டு பட்டுன்னு பேசுவாங்க. ஆனாலும் அழகு மலரோட மாமியாருக்கு இதெல்லாம் பொறுக்காது. ஆனாலும் அந்த சீரியலில் அழகு மலர்னு பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பொண்ணு என்ன ஒரு அழகு. வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சாலும் அதை செய்யும் போது கொஞ்சம் கூட முகம் கோணாம பொறுமையா புன்னகையோட எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அந்த வீட்டில் சின்ன குழந்தை மாதிரி ஓடி ஆடி வேலை செய்யறது இந்த அழகு மலர் மட்டும்தாங்க. அவங்க முகத்துக்கு அது ரொம்பவே பொருத்தமாக இருந்ததுங்க. ஒரு வழியா ராஜியும் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. கதிரும் முத்துவேலும் சென்னைக்கு கிளம்பிடுறாங்க. பாக்கியராஜுக்கு அடுத்த நாள் லீவுங்கிறதுனால ஃபேமிலியாக எங்கேயாச்சும் வெளியில் போகலான்னு அவங்க அப்பா கிட்டே பெர்மிஷன் கேட்குறாரு. கோமதி, ராஜு, மீனா எல்லாருமே வந்திருக்கிறதுனால அவர் அப்படி கேட்பாரு. அவங்க அப்பாவும் போகலான்னு சொல்லிடுவார். மலரோட மாமியாருக்கு இப்போவும் வர்றதுக்கு இஷ்டம் கிடையாது. கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மாமனார் தான் பரவாயில்லை, இருக்கட்டும், வா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி பேசி வச்சுருப்பாங்க. அவங்க போகிற இடம் எங்கன்னு தெரியுமா? கதிரும் முத்துவேலும் எங்கே தங்க போகிறாங்கன்னு தெரியுமா? இங்கே தாங்க ட்விஸ்டே இருக்குது. இனிமே தாங்க கோமதி, ராஜு, மீனா 3 பேரும் கதிரையும் முத்துவேலையும் பார்க்க போகிறாங்க. சக்திவேலுக்கு அவங்க அண்ணனை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியே கோமதி, ராஜு, மீனாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். முத்துவேலோட ட்ரீட்மெண்ட் முடிகிற வரையிலும் கோமதி, ராஜு, மீனா 3 பேருமே அவர் கூட தான் இருப்பாங்க. இனி வரும் எபிசோட்ஸில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இனி வர்ற எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகுதுங்க.